ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இட்லி வெர்சஸ் சப்பாத்தி. சக்கரை வியாதி இருக்கிறவங்க மட்டும் இல்லை, பொதுவாகவே இட்லியை விட சப்பாத்தி தான் நல்லது. அதுவும் உடம்பு குறைக்கணும்னு நினச்சோன்னா இட்லியை விட சப்பாத்தி சாப்பிட்டோம்னா தான் சீக்கிரமாக உடம்பு குறையும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் விஷயம் என்னென்னா, இட்லியை விட சப்பாத்தியில் தான் மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு 200 கிராம் இட்லி எடுத்துக்கிட்டோன்னா அதில் 50லேருந்து 60 கிராம் மாவு சத்தும், அதே 200 கிராம் சப்பாத்தியில் 90லேருந்து 100 கிராம் மாவு சத்தும் இருக்குது. இருந்தாலும் இட்லியை விட சப்பாத்தி சாப்பிட்டா தான் உடம்பு குறையுன்னு சொல்கிறாங்கல்ல, இது உண்மையா அப்படிங்கிறத செக் பண்ணியே இன்னைக்கு பார்த்துருக்கோம். எப்படின்னா, பிளட் சுகர் லெவல் எனக்கு எடுத்துட்டோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த நாட்களில் அதுக்கப்புறமா இட்லியும் சப்பாத்தியும் ஒரே அளவுக்கு சாப்பிட்டுட்டு பிளட் சுகர் லெவல் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த ரிசல்ட் என்ன சொல்லுச்சு, நிஜமாலே இட்லியோட சப்பாத்தி தான் நல்லதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளோட இன்னைக்கு உரிமை எபிசோடில் பார்க்க போகிறோம். டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலையும் தெம்பையும் கொடுக்குறதுல கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவுச்சத்துக்கு தான் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. நம்ம ஏற்கனவே இதே மாதிரி நாட்டு சக்கரை வர்சஸ் வெள்ளை சக்கரை வீடியோ ஒன்று பண்ணியிருப்போம். அதுலேயே நம்ம சொல்லியிருப்போம், இந்த கார்போஹைட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில உணவுகளில் அந்த கார்போஹைட்ரேட்ஸ் குட்டி குட்டி கார்போஹைட்ரேட்ஸ் மாலிகுல்ஸாகவும் இருக்கும், ஒரு சில உணவுகளில் ஸ்டார்ச் மாதிரியான பெரிய பெரிய மாலிகுல்ஸாகவும் இருக்கும், இல்லைன்னா ரெண்டும் கலந்து கூட இருக்கும். அது அந்த உணவை பொறுத்தும் அந்த உணவை எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் மாறுபடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நல்லா கணிஞ்ச ஒரு பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் இந்த மாதிரியான குட்டி குட்டி கார்போஹைட்ரேட் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்கும். அதுவே சோறு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஸ்டார்ச் மாதிரியான காம்ப்ளெக்ஸான கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே உடஞ்சி நம்ம ரத்தத்தில் கலக்கும் போது அப்போதான் நம்ம பேங்க்ரியாஸ், அதாவது நம்மளுடைய கணையம் இன்சுலினை சுரக்கும். அந்த இன்சுலின் போய் செல்ஸோட அட்டாச் ஆகிடும். அப்படி செல்ஸோட இன்சுலின் அட்டாச் ஆன உடனே தான் அந்த செல்ஸால் இந்த குளுக்கோஸை எடுத்துக்க முடியும். அந்த கார்போஹைட்ரேட் மாலிகுல்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப குட்டியாக, அதாவது இந்த ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் இந்த மாதிரியான குட்டி குட்டி மாலிகுல்ஸாக இருக்கும்போது அது ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ரத்தத்தில் கலந்துரும். அதுவே காம்ப்ளெக்ஸான அந்த ஸ்டார்ச் மாதிரி காம்ப்ளெக்ஸான கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கும்போது அது நம்ம ரத்தத்தில் கலக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகும். இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு போயிடலாம். மொத்தம் 2 நாள் டெஸ்ட் பண்ணோம். 2 நாளுமே காலையில் எதுவுமே சாப்பிடாம இங்கே வந்ததுக்கு அப்புறமா பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம். முதல் நாள் 88 mg இருந்துச்சு, அடுத்த நாள் 80 mg இருந்து. அதுக்கப்புறமா முதல் நாள் இட்லி, 2வது நாள் சப்பாத்தி, இதுதான் கணக்கு. அந்த இட்லியே 200 கிராம் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு, அது கூட 150 கிராம் சாம்பார். 2வது நாள் சப்பாத்தி, அதுவும் 200 கிராம், அது கூடயும் 150 கிராம் சாம்பார். ஏன்னா ரெண்டுமே சேமா இருக்கும் இல்லையா, அதனால ஒரே மாதிரி அளவு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ முதல் நாள் இட்லி சாப்பிட்டதுக்கு அப்புறமா அரை மணி நேரம் கழிச்சு பிளட் சுகர் லெவல் செக் பண்ணி பார்த்தப்போ அது 148 mg கூடி இருந்துச்சு. அதுவே 2வது நாள் நம்ம சப்பாத்தி சாப்பிட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணப்போ அது 137 mg இருந்துச்சு. அப்போ முதல் நாள் இட்லி சாப்பிட்டதுக்கு அப்புறமா 60 mg அந்த சுகர் லெவல் கூடி இருக்கு, 2வது நாள் 57 mg அந்த சுகர் லெவல் கூடி இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இட்லியை விட சப்பாத்தில தான் மாவுச்சத்து அதிகமாக இருக்குன்னு சொன்னேன், ஆனா இங்க இட்லி சாப்பிடும் போது தானே சுகர் லெவல் அதிகமாக ஏறி இருக்கு அப்படின்னா, இங்கே தான் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்போ இட்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாவை ஆட்டிட்டு அதுக்கப்புறமா புளிக்க வைப்போம் இல்லையா, அப்படி புளிக்க வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாமே அந்த காம்ப்ளெக்ஸான கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாத்தையும் உடைச்சு அதை குட்டி குட்டி கார்போஹைட்ரேட் மாலிகுல்ஸாக மாற்றிடும். அந்த மாதிரி குட்டி குட்டி கார்போஹைட்ரேட் மாலிகுல்ஸாக இருக்கிறதுனால தான் குழந்தைகள் கூட இட்லியை கொடுக்கலாம், எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம சப்பாத்தியை அந்த மாதிரி புளிக்க வைக்கிற வேலைகள் எதுவுமே செய்ய போறது இல்லை. பெசஞ்சோன்னா அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அதுக்குள்ளே எடுத்து நம்ம சப்பாத்தியை போட ஆரம்பிச்சிருவோம். அதனால இட்லி அளவுக்கு இதோட கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக உடையிறது இல்லை, அது காம்ப்ளெக்ஸாகவே இருக்கு. அது கூடவே சப்பாத்தியில் நார்ச்சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அது உடஞ்சி நம்ம ரத்தத்தில் சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அதனால பேங்க்ரியாஸும் நல்லா பொறுமையாகவே இன்சுலினை சுரந்து அது மூலமாக செல்ஸுக்கு இந்த குளுக்கோஸ் போய் சேர்ற நேரமும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்குது. ஆனால் இட்லியை பொறுத்த வரைக்கும் அதோடைய கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அது நம்ம ரத்தத்தில் போய் டக்குன்னு குளுக்கோஸ் லெவலை ஏற்றி விட்டுருது. அதனால தான் குளுக்கோஸ் ஸ்பைக்கை பொறுத்த வரைக்கும் இட்லியை விட சப்பாத்தியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இட்லியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படி பார்த்தா இட்லியை விட சப்பாத்தி தானே நல்லது, அப்போ அதை சாப்பிட்டா தானே உடம்பு குறையும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு இன்னும் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று கிளைசிமிக் இண்டெக்ஸ், இன்னொன்று கிளைசிமிக் லோட். கிளைசிமிக் இண்டெக்ஸ்ங்கிறது ஒரு உணவு நம்ம உடம்புல எந்த அளவுக்கு வேகமாக அதோடைய அந்த குளுக்கோஸ் லெவலை ஏற்றி விடுது அப்படிங்கிற கணக்கு. கிளைசிமிக் லோட் அப்படிங்கிறது ஒரு உணவுல இருந்து எந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடம்புல போய் சேருது அப்படிங்கிற கணக்கு. இதை லோ, மீடியம், ஹை அப்படின்னு 3ஆ பிரிப்பாங்க. இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வச்சே தெரியுது, இட்லி ஹை கிளைசிமிக் ஃபுட்டாகவும் சப்பாத்தி மீடியம் கிளைசிமிக் ஃபுட்டாகவும் இருக்கு. அதுவே கிளைசிமிக் லோட் எடுத்துக்கிட்டோம்னா இட்லியை விட சப்பாத்தில தான் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கு, ஆனால் அது எந்த அளவுக்கு நம்ம உடம்புல சேருது அப்படிங்கிற கணக்கு பார்க்கும்போது இட்லியோட கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம உடம்புல போய் சேர்ந்தது, சப்பாத்தி கொஞ்சம் மெதுவாக தான் போய் சேருது. அப்படிங்கிறதுனால இட்லி சப்பாத்தி ரெண்டையுமே மீடியம் கிளைசிமிக் லோட் இருக்கக்கூடிய லிஸ்ட்ல தான் சேர்க்குறாங்க. ஏற்கனவே சுகர் லெவலில் சப்பாத்தி தான் ஜெயிச்சிச்சு, இந்த லிஸ்ட்டில் பார்த்தாலும் சப்பாத்தி தான் கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ சப்பாத்தி தானே உடம்புக்கு நல்லது, அதை சாப்பிட்டா தானே உடம்பு குறையும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி டேரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பிளட் சுகர் லெவல் எடுத்து பார்க்கும் போதுமே நமக்கு வித்தியாசம் எவ்வளோ இருந்துச்சுன்னா வெறும் 3 பாயிண்ட் தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கிளைசிமிக் லோடு, கிளைசிமிக் இண்டெக்ஸ் இந்த ரெண்டுலையுமே எடுத்து பார்த்தாலும் சப்பாத்திக்கும் இட்லிக்குமான வித்தியாசமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு வேளை ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்பாத்தியை ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது,
கிடையாது, நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்பாத்தி இட்லி ரெண்டையுமே உங்களுக்கு எடுத்துக்கலாம். ரெண்டுமே அளவாக எடுத்துக்கும் போது எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை உடம்பு எடையை குறைக்கிறதுக்காக தான் சப்பாத்தி சாப்பிட போகிறேன், இட்லி எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட்லி சப்பாத்தி ரெண்டுலையுமே நம்ம டெஸ்ட் ரிசல்ட்ஸ் என்ன சொல்லிச்சு, வெறும் 3 பாயிண்ட் தானே வித்தியாசம் சொல்லிச்சு. அதனால உடம்பு எடையை குறைக்கிறதுக்காக இதை விட அது அப்படிங்கிற எந்த வித்தியாசமே கிடையாது, ரெண்டுமே ஒரே அளவில் தான் இருக்க போகுது அப்படின்னு தான் நியூட்ரிஷனிஸ்ட் கூட சொல்கிறாங்க. அப்போ உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஒரு லிஸ்ட் சொன்னோம் இல்லையா, அதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்து சாப்பிடும்போது அது கண்டிப்பாக இந்த சப்பாத்தி இட்லி ரெண்டையும் ஒப்பிடும்போது ரொம்ப கம்மியாகவே சுகர் லெவலை நம்ம உடம்புல ஏற்றி கொடுக்கும். அதனால பெரிய அளவில் நமக்கு பிரச்சனை ஏற்பட போகிறதில்ல, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஃபைபருக்காக சப்பாத்தி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 சப்பாத்தியை நல்லா எண்ணெயை விட்டு சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் கறி குழம்போ இல்லை உருளைக்கிழங்கு மசாலாவோ வச்சு சாப்பிட்டோம்னா அப்போ கண்டிப்பாக உடம்பு குறையாது. அதே மாதிரி இட்லி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறதுக்காக ஒரு 7-8 இட்லி எடுத்துக்கிட்டு அதில் கறி குழம்போ இல்லைனா மற்ற விஷயங்களோ ஊற்றி சாப்பிடும்போது அப்பயும் நமக்கு உடம்பு குறையாது. அதனால நம்ம உடல் உழைப்பு எவ்வளோ இருக்க போதோ அதுக்கேற்ற மாதிரியான உணவு எடுத்துக்கிறது மட்டும்தான் நல்லது. ஏன்னா உடல் உழைப்பே இல்லாமல் சாப்பிட்டுட்டு சும்மா தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற நேரத்தில் நம்ம இட்லி சாப்பிட்டாலும் சரி, இல்லை சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி, இல்லை லோ கிளைசிமிக் ஃபுட் சாப்பிட்டாலும் சரி, அது பெரிய அளவில் நம்ம உடம்பை குறைக்க போகிறதில்ல. அதனால உடல் உழைப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு இது ரெண்டும் பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது உடம்புக்கு நல்லது. இப்போ கடைசியாக இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும், என்னன்னா இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே நார்மலாக உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். மற்றபடி உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, டாக்டர் ரெகுலராக போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக டாக்டர் என்ன சாப்பாடு சாப்பிட சொல்கிறாங்களோ அதை சாப்பிட்றது மட்டும்தான் நல்லது, வேறு யார் பேச்சும் கேட்காதீங்க. இப்போ இதில் இட்லி வெர்சஸ் சப்பாத்தி பற்றி பார்த்த மாதிரியே இதுக்கு முன்னாடி நாட்டு சக்கரை வெர்சஸ் வெள்ளை சக்கரை ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அதாவது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த சக்கரை சாப்பிட்றது கம்மி பண்ணுறது நல்லது, அதுவும் குறிப்பாக வெள்ளை சக்கரை சாப்பிட்றது கம்மி பண்ணுறது ரொம்பவே நல்லது, அப்போ தான் உடம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் சுகர் கட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெள்ளை சக்கரை தான் நல்லது இல்லை, அதுக்கு பதில் நாட்டு சக்கரை சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நாட்டு சக்கரை சாப்பிட்டா நல்லதா, இப்போ வெள்ளை சக்கரை சாப்பிட்டா கெட்டதுன்னு சொல்கிறாங்களே, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல நடக்கும், ஏன் அதை கெட்டது சொல்கிறாங்க, இப்போ நாட்டு சக்கரை சாப்பிட்டா அந்த பிரச்சனைகள்லாம் நடக்காதா அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் தரேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம உயிர்மை சீரிஸில் தொடர்ந்து நம்ம உடல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம தலை முடியிலேருந்து ஆரம்பித்து நம்ம கால் வரைக்கும் உடலில் என்னென்ன விஷயங்கள் எப்படிலாம் செயல்படுது, என்னென்ன பிரச்சனைகளாக ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட்டும் நான் சைடில் தரேன், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி வரிசையாக நீங்கள் அந்த வீடியோஸ் கூட பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.